எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Thank you all for coming. Okay, Emily in Paris மாதிரி Shenba in Korea. Perfect. I think that will be a very nice Insta page. சூப்பர். ஓகே, Yeah. சாகர் சார், உங்களுக்கு நீங்க வந்து மேட் இன் கொரியா இந்த கதை கேட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு தோணுன 3 வேர்ட்ஸ் இந்த படத்தை பெர்ஃபெக்ட்டா டிஸ்கிரைப் பண்றதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். Thank you for coming everyone. So in the moon வார்த்தை வந்து first is one of its kind. So basically the first Indian production house to go shoot in Korea and the first Tamil movie to be shot in Korea. That is why I'm first attracted. Second, the script. Obviously script is always the hero. And Karthik கூட எனக்கு செகண்ட் படம். ஸோ அந்த எமோஷனல் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஃபீல் குட் ஃபேக்டர்ஸ், ஆல் தட் ஸ்கிரிப்ட் வாஸ் ஒன். And third, obviously, dream come true for the character. It gives this, the story is about the girl, right? அவங்க எப்படி அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு எப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்த ஒரு கதை தான். That's what, all these three things. ஓகே, சூப்பர். உங்களோட ரெண்டாவது படம் கார்த்திக் சாரோட ஒரு ட்ரீம் டீமா மாறி இருக்கீங்க. ஸோ தட் பீங் செட், நீங்க வந்துட்டு இந்த படம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நாங்கள் மார்ச் 12 தான் பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயம் பார்க்க போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நம்ம இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் மூவி எடுத்திருக்கோன்னு. அகெயின் இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டுங்க. எதுக்குன்னா நாங்கள் வந்து கதை கேட்கும்போது இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய யோசிப்போம். பட் ரியாலிட்டியாக வரும்போது அது வந்து வி ஃபேஸ்ட் அ ஃபியூ சேலஞ்சஸ் இன் கொரியா. ஆஸ் எ செட், இப்போ நீங்கள் டெல்லி போனீங்களா, யூகே, யூஎஸ் எங்கே போனாலுமே லைன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அப்படியே லிஸ்ட் கிடச்சிடும் நம்மளுக்கு. பட் இங்கே வந்து டு ஈவன் ஸ்டார்ட் இட் வாஸ் குவைட் சேலஞ்சிங். அங்கே போய் இறங்கிட்டு இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ப்ரீஸி, இட் வாஸ் வெரி ஸ்மூத். பட் படம் பார்த்ததுக்கப்புறம் வி ஸ்போக் ஆஸ் அ டீம் அண்ட் எங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு ரியலி குட் இன்டர்நேஷ்னல் ஃபீல் வந்துச்சு படம் பார்க்கும்போது. அண்ட் மோர் தென் தேட், the writing is converted into a better story with the visuals and acting, of course. And to be very honest, as a producer, I'm super proud of this project because as I said, first time naanga pannirkom and every first is always great thing. Can't wait for the movie to release. கார்த்திக் சார், உங்களுக்கு அடுத்த கேள்வி. நீங்கள் வந்து கொரியாவில் நிறைய ஒரு சிட்டிக்கும் ஒரு கலருக்கு நல்லா சொல்லியிருந்தீங்க. பட் நீங்கள் கொரியாவில் பார்த்த ஒரு கல்ச்சர் இல்லாட்டி ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அது உங்கள் லைஃப்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக 2 திங்ஸ். அது ஒன்று வந்து நம்ம சினிமாவை வேலையாக நான் ஆல்மோஸ்ட் 14 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அது ஸோ நமக்கு என்னென்னா பிளானிங்னு ஒரு விஷயம். இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ்லேருந்து நம்ம டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது அதுதான். அந்த பிளானிங் நம்மளை விட ஒரு நல்ல ஒரு பிளான் இருக்குது. பிகாஸ் என்னென்னா இங்கே நான் வந்து நாளைக்கு காலையில் விஷயம் பார்த்துக்கலான்னு நம்ம ஒன்று விடுவோம்ல, அது அங்கே கிடையாது. நாளைக்கு காலையில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட், செகண்ட் இது தான் அப்படின்னு ஒரு பிளானிங். அது பிளான் இல்லைன்னா அடுத்த ஒரு 1 மந்த் அங்கே ஷூட் அங்கே பாசிபிள் இல்லை. ஸோ அந்த பிளானிங்கு எனக்கு பெரிய லேர்னிங்காக இருந்தது அது. ஸோ அந்த ஒரு விஷயம். செகண்ட் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போயிருக்கோம். ஊருக்கு போகும்போது டெய்லி நம்ம பார்க்குறவங்க எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நமக்கு யாருன்னே தெரியாதவங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்கும்போது நம்ம என்னவா ரியாக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம. ஸோ நிறையா இடங்களில் வந்து படம் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் இந்தியா வந்ததுக்கப்புறம் நான் யார் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது சில நேரங்களில் நம்ம நல்ல ஃபேஸை காமிச்சிருப்போம், சில நேரங்களில் நம்ம ஒருத்தர்கிட்ட முகம் சரியாக காமிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும்னு நினச்சது 2 விஷயம். சூப்பரான 2 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் நம்ம எல்லாருமே அதை இன்கார்பரேட் பண்ணலாம் நம்மளோட லைஃப்ஸில். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கடைசியாக பிரியங்கா, லாஸ்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கொஸ்டின் ஃபார் யூ. நீங்கள் வந்து கொரியாவில் நிறையா கொரியன் வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுருப்பீங்க. அந்த வகையில் ஒரு வேர்டை ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுது. நீங்கள் செட்டில் இருக்கட்டும் இல்லை திருப்பி சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டும் இன்னும் அந்த கொரியன் வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன வார்த்தை அது? கம்சாமீதா. கம்சாமீதா கம்சாமீதானா தேங்க்யூ. எவ்ரிடே ஷூட் முடிஞ்ச உடனே எல்லா ஆக்டர்ஸும் அந்த விஷயமும் நாங்கள் ஆக்சுவலி கற்றுக்கிட்டேன். எல்லா ஆக்டர்ஸும் எல்லாருக்கும் இப்படி போ டவுன் பண்ணிட்டு கம்சாமீதான்னு சொல்லிட்டு they leave the set. So that's a very nice விஷயம். அது அங்கே கற்று Kamsamida for that answer. Kamsamida for joining us here today. Okay, அதோட let's just start our coffee table conversation. இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னெல்லாம் கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அந்த கேள்விகளோட ஒரு பட்டியல் நான் உருவாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட அந்த கேள்விகள் ஃபஸ்ட்டு கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ஷென்பாவோட ஒரு இமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஒரு ஷெல்டர்ட் சிம்பிள் கேர்லாக புத்தி வளர்த்த ஒரு பொண்ணு எப்படி சவுத் கொரியாவுக்கு போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க.
அண்ட் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்காக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது அந்த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்கள் ஆக்டிங் மூலியமாக போர்ட்ரே பண்ணுறது? சேலஞ்சிங்னா அப்படி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னது இது கொரியன் ட்ராமாஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அவங்கள கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பேசிக் விஷயம் தான் நான் பண்ணேன். பட் அங்கே எனக்கு தெரியல அது டீமா இல்லை அவங்க கொடுத்த வைபா, ஒரு பயங்கர யதார்த்தமா எந்த இன்ஹிபிஷனும் இல்லாமல் ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப். ஒரு ஒன் டே ஆக்சுவலி லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் கேரக்டர் இஸ் அண்ட் சார் கொடுத்த இன்புட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு ஒன் டேக்குள்ளேயே எனக்கு புரிஞ்சு தென் ஐ திங்க் நான் எவ்ரிடே ஒரு ஷென்பா கேரக்டராகவே இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி ஒரு 1 month 1.5 months தேர்னோம். ஸோ அங்கே இருக்கும்போது எவ்ரிடே ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணோம். ஸோ காலையில் எழுந்து ஷண்பாவாக வர்றது, நைட்டு ஷண்பாவாக போய் தூங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். பட் இட் வாஸ் வெரி எனக்கு ரொம்ப சேலஞ்சிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ பிரியங்காவா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா, ஷென்பாவா உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து பிரியங்காவா தான் வந்திருக்கீங்க. பட் சாகர் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த கதை கேட்ட உடனே நீங்கள் ஒரு விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்களே இந்த படம் இப்படி இருக்க போகுது, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் உங்கள் மனசில் தோணி இருக்கும். எப்படி பிரியங்கா தான் அதுக்கு செட் ஆவாங்க, இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ட்ரஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்க? கார்த்திக் கதை சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலாக நானும் அவங்க ஒய்ஃப் நிஷா நிறைய கே ட்ராமாஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது கே ட்ராமாஸ் ரொம்ப க்ளாஸியாக ஒரு ட்ரீம் வேர்ல்டாக இருக்கும்போது கதையில் கூட ஐ ட்ரை டு இமேஜின் தட் அண்ட் ஐம் ஷோர் இட்ஸ் கம் அவுட் சிமிலர் டு தட். பட் வை பிரியங்கா இஸ் I feel Priyanka is every household's girl. She has this very nice character and a personality that everybody can relate to her. And the character is written in such a way that, you know, we want any girl that is, you know, who is 14 to 35, 36, those girls who have those ambitions and dreams. அவங்களுக்கு ரிலேட் பண்ணுற ஐ ஃபீல் கரண்ட் ஆக்ட்ரஸஸில் ஷீஸ் ஒன் ஆஃப் தெம். நாட் இன் Tamil Nadu, because she's well known in you know, Kannada and Telugu and Malayalam and all that. So that's strategic move we took, and she did justice to that.